வணக்கம், நான் உங்க வரம் சித்து பேசுகிறேன். எல்லாம் நலமா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, குளத்தூர்ல புதுசா நண்பர் ஒருத்தர் ஹோட்டல் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம அடுப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். பிளஸ் அவரு ரொம்ப நாளா வந்து இந்த பிரேக் ஈவன் வரலன்னு கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம அடுப்பு யூஸ் பண்றதுனால பிரேக் ஈவனும் வந்துடுச்சு, ஃபுட்டு டேஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கூட்டம் வந்து அள்ளிட்டு போகுது. அதனால நம்ம வாரம் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். இந்த மாதிரி கண்ட்ரி வுட்னு சொல்லுவோம். எல்லாமே பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் வுட். இந்த மாதிரி வுட் நம்மளே சப்ளை பண்றோம். சமையல் வேலை முடிஞ்சோன்னா ப்ளோயரை கேட்டிடணும். இல்லாட்டி அருமையான சுவையான மீன் குழம்பு தயார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அடுப்புல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல மொத்த சமையலுமே முடிச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, போட்டி இருக்கு, ஈரல் இருக்கு, பாயா இருக்கு, ட்ரம்ஸ்டிக் இருக்கு. எல்லாமே நம்ம அடுப்புல செஞ்சது தான். பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா ருசியா இருக்கு. வாங்க ஒரு குடி பிடிச்சிடலாம். டெய்லி எனக்கு தினசரி அது மூலயமா எனக்கு 3000 ரூபாய் லாபம் இருந்துச்சு. அந்த இது மூலயமா டெய்லி 3000 மாதம் எனக்கு வந்து 90,000, 80 to 90, 1 lakh வரையும் அதில் மிச்சப்படுத்த முடிஞ்சதால என்னால் வந்து சின்ன ஒரு உணவமாக வச்சுட்டு அவர் ஹோட்டலாக கொஞ்சம் டெவலப் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து. வந்துட்டு நம்ம இப்போ வாங்க கார் பார்க் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம நண்பர் தியாகராஜன் அவரோட கணேஷ் உணவகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் எப்படி இருந்தது அப்படின்றது பழைய ஃபோட்டோ ஏதோ வீடியோ இருந்தால் பார்க்குறோம், காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம அடுப்பு ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. யூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்காரு. மக்களோட நல்ல வரவேற்பாக இருக்குது. அது எஸ்பெஷலி இந்த விறகால் செய்த உணவுன்றதுனால ரொம்ப பிக்கப் ஆகி உணவு ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா கணேஷ் உணவகத்தோட கிச்சனில் இருக்கோம். கவுத்து மாதிரி போடுங்க, கவுத்து மாதிரி போடுங்க. கேப் இருக்கும்ல, 2 கொண்டா அதுக்கப்புறம் கண்டதான் அது பிடிச்சிக்கலாம் கடியும். இங்கே சாம்பார் கொச்சிட்டு இருக்கு, ரசம் இருக்குது, பிரியாணி முடிஞ்சிடுச்சு, சாதம் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா G25 இந்த மாடலு. இதுதான் கத்தால சாம்பார் அரிசி எல்லாம் வச்சாங்க. அரிசி அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பிரியாணி பண்ணாங்க. பிரியாணி பண்ணிட்டு அங்கே பிரியாணி ரெடியாக இருக்கு. எடுத்து தட்டணும். பிரியாணி தட்டும் போது காட்டுறேன் உங்களுக்கு. கூட்டு பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 மாடலை முடிச்சிட்டாங்க. G25, G20, G15, G10 இது எல்லாத்தையுமே அழகாக பண்ணிட்டாங்க இவங்க. இன்ஃபேக்ட் அவங்க G5 கூட வாங்கி வச்சிருக்காங்க. 65 பொறிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் யூஸ் பண்ணல. அது பண்ணும்போது நம்ம அதை பார்ப்போம். நம்ம பொறிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் யூஸ் பண்ணல. அது பண்ணும்போது நம்ம அதை பார்ப்போம். 65 போடுறோம். இது இன்ஃபேக்ட் அடுப்பு வேலை முடிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண அடுப்புல அடியில வந்து இருக்கிற அந்த காசையில் இருக்க சூடே பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ கடற்கடை இன்னும் ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஹீட்லேயே பண்றோம். சரிங்க, அடுப்பு ஆஃப்ல இருக்கு. அங்க பாருங்க, ப்ளோயர் ஆஃப்ல இருக்கு. அடியில் இருக்க கட்டை அவ்வளோ ஹீட்டா இருக்கு. என்ன வச்சு ஒரு 5 நிமிஷத்துல என்ன சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. மாஸ்டர் நெய் ஊத்துறாரு. சுட சுட எதை பார்த்தாலும் ருசியா சாப்பிடணும் போல இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் உரிமையாளர் நம்ம கிட்ட அடுப்பு கொடுக்குறீங்க, விறகு எங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிறது இல்லைன்ட்டு நம்ம கிட்ட எல்லாரும் சொன்னது 4 பேர்ல நம்மளே இந்த மாதிரி கண்ட்ரி வுட்னு சொல்லுவோம், எல்லாமே ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் வுட்டு, இந்த மாதிரி வுட்டு நம்மளே சப்ளை பண்ணுறோம். பெல்லட்டு பிரிக்கெட்டு வுட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி வுட்டு வேணாலும் வுட்டு நம்ம சப்ளை பண்ணுறோம். இதை நம்ம எவ்வளோனா கொடுக்கலாம். அதுமாதிரி நம்ம டீலர் நம்ம கிட்ட டீலர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கும் இந்த கட்டை நம்ம எவ்வளோனா கொடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ப்ளோயரை கட்டி வச்சுட்டோம், ஏன்னா ரொம்ப முக்கியமானது. சமையல் வேலை முடிஞ்சோன்னா ப்ளோயரை கட்டிடணும், இல்லாட்டி உள்ள இருக்க ஹீட்டு ரிவர்ஸ் வந்து ப்ளோயரோட லைஃப் சீக்கிரம் போயிடும். இப்போ நம்ம சொல்றது ஒன்னே ஒன்று தான், அடுப்பு எரியுற வரைக்கும் நீங்கள் ப்ளோயர் போட்டுக்கலாம். அடுப்பு வேலை முடிஞ்சோடனே மறக்காம உடனடியாக கையோட ப்ளோயரை முதல்ல கட்டி அப்படி தூரம் வச்சிருந்தோம். இப்போ இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கட்டி கீழே வச்சுட்டோம். இருந்தாலும் இந்த அடுப்பு எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்க, ரொம்ப மினிமம் புகை தான் வருது. நம்ம அடுப்போட டிசைனே அப்படி. இன்கேஸ் கரண்ட் போயிடுச்சு, நான் என்ன பண்றது, வேற வழியே இல்லைன்னா யூபிஎஸ் இன்வெர்டர் இருந்தா பாருங்க, அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது இங்க கீழே இருக்க இந்த ஆஸ் ட்ரேவை சாம்பிள் ட்ரேவை அதை அப்படி எடுத்து கேஸ் கொடுத்தீங்கன்னா இது வழியா காத்து போவோம். காத்து போட்டு புகை ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். புகை சுத்தமா வரான்னு சொல்ல மாட்டேன், புகை ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். பாருங்க, அருமையான சுவையான மீன் குழம்பு தயார். அதுவும் அந்த விறகடுப்புல சமைக்கும் போது அது ருசி ஏன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது, கொதிக்குது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் கோல்டன் எல்லோ ஃப்ளேம் சொல்லுவோம். ஸோ ப்ளூ ஃப்ளேம்ல ருசி வராது. இந்த கோல்டன் ஃப்ளேம்ல ருசி மட்டும் கிடையாது, சமையல் சீக்கிரம் நடக்கிறது மட்டும் இல்லை, முக்கியமா உணவு சீக்கிரம் கெட்டு போவாது. பாத்தீங்கன்னா மணக்க மணக்க வத்த குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்த்தோன்னே ருசிக்கணும்னு தோணுது. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு, விறகடுப்புல எப்படி டேஸ்டா இருக்குன்ட்டு மாஸ்டர் டேஸ்ட் பார்க்க சொல்றாரு. அதனால டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அப்படியே ஒரு இலையில போட்டு சாத்து போட்டு பிரிஞ்சு அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. லஞ்ச் டைப்புக்கு வந்தோம். அப்போ மொத்த சமையலுமே கிட்டத்தட்ட ஒரு 3.5 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அடுப்புல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல மொத்த சமையலுமே முடிச்சுட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 65 ஃபிஷ் ஃப்ரை மட்டும் அது ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் அதிகபட்சத்தில் அவங்க 4 மணி நேரம் செய்ய வேண்டிய சமையலை அழகாக முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, போட்டி இருக்குது, ஈரல் இருக்குது, பாயா இருக்குது, ட்ரம் ஸ்டிக் இருக்குது. எல்லாமே நம்ம அடுப்பில் செஞ்சது தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக ருசியாக இருக்குது. வாங்க ஒரு குடி பிடிச்சிடலாம். நல்ல ஒரு தரமான உணவு, அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இந்த ஹோட்டலில் இவங்களால கொடுக்க முடியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம புகையோரா விறகடுப்பு பங்களிப்பு இருக்குன்னு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய ஹோட்டல் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நிறைய பண்ணணும், நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்ஜெட் கன்சென்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஆசைப்பட்டதை கஸ்டமர் கொடுக்க முடியலேன்ட்டு நம்ம விறகடுப்புக்கு மாறதுனால அவங்களுக்கு அந்த பட்ஜெட் கன்சென்ட் நீக்கி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கஸ்டமருக்கு இன்னும் அடிஷ்னலாக நிறைய சைட் டிஷ்ஷஸ் உணவோட தாராளமாக கொடுக்க முடியும். இது வெஜிடேரியன் உணவு. பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ரசம், காரக்குழம்பு, ஒரு கூட்டு, வெட்டி தயிர், ரைஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரைஸு, ஒரு அப்பளம். இது நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, இங்கே வந்து ஒரு கூட்டு, இங்கே சாம்பார், அகைன் பொரியல், ரசம், தயிர். ஒரு ஹோட்டல் உரிமையாளராக என்னுடைய வந்து பல பிரச்சனையில் மெயினான அதிக செலவுக்குரிய எரிபொருள். எரிபொருளுக்கு மாற்றாக நாங்கள் வந்து இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க தான் வரம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடுப்பு, விறகு அடுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளோயர் மூலயமா எரிக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு ஈக்குவலான அதோட அதிக பவருள்ள ஒரு எரிபொருள் அடுப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. மிஸ்டர் செந்தில்குமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தது. அதை நான் ஒரு கடந்த 6 மாத காலமாக யூஸ் பண்ணதில்லை. கால்வாசி வேலையிலேயே என்னுடைய எரிபொருள் சேவை சொல்லி சால்வாச்சு. வியாபாரத்தில் லாபம் பார்க்குறத விட இதுமாதிரி எங்களுடைய செலவுகளில் லாபம் பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி வந்து எரிபொருள் மூலயமா டெய்லி வந்து 4000 ரூபாய் 2 சிலிண்டர் எனக்கு செலவாகும். கமர்ஷியல் 2 சிலிண்டர் வந்து 4000 சில்லரை வந்து அது வந்து இப்போ எங்களுடைய விறகு யூஸ் பண்ணுறது மூலயமா 1000 ரூபாயிலே முடித்தோம். டெய்லி எனக்கு தினசரி அது மூலயமா எனக்கு 3000 ரூபாய் லாபம் இருந்துச்சு. அந்த இது மூலயமா டெய்லி 3000 மாதம் எங்களுக்கு வந்து 90,000 80 to 90 1 lakh வரையும் அதில் மிச்சப்படுத்த முடிஞ்சதால் என்னால் வந்து சின்ன ஒரு உணவமாக வச்சுட்டு ஒரு ஹோட்டலாக கொஞ்சம் டெவலப் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து. இப்போ காலையில் வந்து நாங்கள் டிஃபனில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஐட்டத்தில் வந்து வடை, அப்புறமா வந்து இட்லி, பொங்கல், பூரி, அதுக்கான வடைக்கறி, சாம்பார், கிழங்கு எல்லா வருஷமும் காலையிலே அது முடிச்சுருவாங்க மாதத்துக்கு. அது மூலம் நேரமாக எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு 2 மணி நேரம் செய்கிறதுனா அது ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த
அவரோட எரிதான் நல்லா ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி நான்வெஜ் ஐட்டமும் எங்களுக்கு காலையிலேயே ரெடி ஆகிடும். போட்டி, தலைக்கறி, பாயா, செட்டிநாடு சிக்கன் இதுமாரி சைட் டிஷ்ஷு காலை 8 மணிக்கே நாங்கள் டிஃபனுக்கு தரோம். இட்லி இடியாப்பம்னா இடியாப்பத்துக்கு பாயா தரோம். போட்டி எல்லாமே காலையில் ரெடி பண்ணுறாங்க. மாஸ்டர் இந்த விறகு அடுக்கு முதல்ல வந்து ரொம்ப கொஞ்சம் யோசித்தாங்க. ஆனால் இதனுடைய வேலை விரைவு அவரை பற்றியும் மற்றும் அவங்களுடைய எரிபொருள் எங்களுடைய உணவுடைய எரிபொருள் தேவை வந்து சிக்கனமாக முடியறதால அவங்களுக்கு என்ன உபயோகமாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது மூலயமா அவங்கள பழகிற பிறகு இப்போ அது விரைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுலபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே நல்ல கருத்து சொல்கிறாங்க. பொதுவாக வந்து கேஸில் வந்து சமையல் செய்யறதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொருள் எரிபொருள் 3 ஸ்டவ் ஒரே டைமில் பற்ற வச்சுட்டு நம்ம விறகு பக்கத்துலேயே அப்படியே போட்டுகிட்டே இருந்தால் கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய வேலை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முன்னாடியே முடிச்சுடுறாங்க. ஒரு 3 மணி நேரம் சமையல் ஆகுதுன்னா இப்போ 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்களா, அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு என் அனுபவத்தை சொல்கிறாங்க. இது வந்து மற்றவங்களும் இது பயன்படணும், எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதாவது என்னுடைய கருத்தை வந்து என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க வியாபார நண்பர்கள், அவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இதுக்கு காரணமான திரு வரம் செந்தில் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். சிறப்பாக அது மாதிரி பண்ணணும், எல்லாருக்கும் இது பயன்படணும் இல்லைங்களா, நல்ல விஷயம். தியாகராஜன் மாதம் 1,20,000 ரூபாய் செலவு பண்ணிருந்து நீங்கள் இன்னைக்கு 90,000 ரூபாய் வெறும் இந்த சிலிண்டருக்கு மாற்றாக நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷனோட விறகடுப்பு மாற்றதுனால லாபம், இந்த அடுப்பில் மட்டுமே லாபம் பார்த்ததுனால இந்த பிஸ்னஸில் அழகாக இந்த மாதிரி மேலும் மேலும் இன்னும் நீங்கள் வளரணும், இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறாங்கன்ற வாழ்த்துறேன் சார். மிஸ்டர் தியாகராஜன், ஒரு சின்ன வேண்டுகோள், குளத்தூர் பகுதியை சுற்றி வட்டாரத்தில் யாராவது நம்ம அடுப்பை பார்க்கணும், இது மூலிமா பயன் நினச்சி ஹோட்டல் உரிமையாளர் நினைச்சாங்கன்னா உங்கள் ஹோட்டலில் வந்து பார்க்கலாமா, வந்து வரலாமா? மிக்க நன்றி. இதோட சொன்னா போனோம், நிறைய இடத்துல வந்து பார்க்க கொஞ்சம் வாண்டா அப்படின்னு பண்ணுவாங்க. நீங்க ஒரு நல்ல மனசோட நீங்க மட்டும் பயனடு கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் அந்த நல்ல எண்ணம். அதனால ரொம்ப நன்றி. இந்த குளத்தூர் சுற்றி இருக்க பகுதியில் உள்ள பெரம்பூர், மாதவரம், ரெட்டேரி, இந்த ஐனாவரம், ஐசிஎஃப் இந்த பகுதியில் இருக்க ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் இந்த அடுப்பை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கணேஷ் உணவகத்துக்கு வந்து இந்த அடுப்பு நம்ம அடுப்பு எப்படி எரியுதுன்றது தாராளமா வந்து பாருங்க. அதுக்கான அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த அடுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே நம்பரை ஃபோன் பண்ணுங்க, வரம் டீம் உங்களுக்கோசரம் காத்துட்டு இருக்கு. நாங்க உங்க எல்லா டவுட்டையுமே அழகா கிளியர் பண்ணுவோம். வணக்கம் சார், நாங்கள் வந்து பூமாநகர் கிலோமீட்டரில் கணேஷ் உணவகத்தில் நடத்தி வருகிறோம். இது வந்து நாங்கள் விறகு அடுப்பால் செய்யப்பட்ட தரமான சுவையான உணவுகளை நியாயமான விலையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் குடும்பத்தோடு வந்து சுவைத்து உங்களுடைய மேலான கருத்துக்கு ஆலோசனை மற்றும் சந்தோஷமாக பகிர்ந்து செல்லணும்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி மேல ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது வரம் செந்தில்குமார். வணக்கம், நன்றி. இப்போ அவரோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இனிஷியலாக ஒரு 60,000 ரூபாய் அவர் வந்து கேஸ் சிலிண்டருக்கு மட்டுமே செலவு பண்ணியிருந்தார். இன்னைக்கு அதாவது நெகட்டிவ்ல இருந்தார். டெய்லி வந்து 60,000 ரூபாய் டெய்லி அப்படியே அவருக்கு மொத்தம் எல்லா செலவெல்லாம் போக அவ்வளோ செலவு பண்ணியிருந்தார். ஏன்னா இனிஷியலாக பிஸ்னஸும் பெருசாக இல்லை, கேஸ் சிலிண்டரோட காஸ்ட்டு எல்லாமே அப்படி சேர்ந்து வந்துடுச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் லாபம் என்னன்னு நான் சொல்லக்கூடாது, நல்ல லாபம் பார்க்குறாரு. அட் த சேம் டைம் இஸ் வெரி வெரி ஹாப்பி. இன்றைக்கி கஸ்டமர் பேஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. ஏன்னா இவர் வந்து யூனிக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல நான்வெஜ்ஜு, தலைக்கறி போட்டின்னு ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ் செஞ்சுருக்காரு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரே அங்கே தான் சாப்பிடுவார், அவங்க பசங்களும் அங்கே கூட இருக்காங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பிஸ்னஸுக்கு. அந்தளவுக்கு க்ளீனாக சுத்தமாக அந்த நான்வெஜ் எல்லாம் நல்லா 4-5 வாட்டி கழுவி மஞ்சத்தூள் போட்டு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க இது வே தே ஆர் குக்கிங்கிட்டு நம்ம வீட்டில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுவோம் அந்தளவுக்கு அழகாக க்ளீன் பண்ணி சுத்தமாக சூப்பராக பண்ணித்தராங்க. அதனால் அவரோட என்ன சொல்கிறது, நிறைய பேர் ஃபேமிலிஸில் இந்த வயசானவங்க பெரியவங்கெல்லாம் வீட்டில் ஃபாரினில் பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பசங்களாம் கூட எங்கள் அப்பா அப்பாவுக்கு ஃபுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஆஃபர் கேட்டிருக்காங்க. க்ளீனாக யூஸ் பண்ணுறதுனால ஆயிலும் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி நிறைய பார்சலும் போதும் அவருக்கு. அதாவது இப்போ நம்ம அடுப்புலாம் கொடுத்த அப்புறம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட GE25, GE20, GE15, GE10 இந்த 4 அடுப்புமே அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. GE10 பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் 65 அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் பண்ணுறாங்க. அது மாதிரி காய்கறி வேகிறது, தண்ணி சுட வைக்கிறது, கூட்டு பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பிரியாணி பண்ணுறாங்க. பிரியாணி கூட இப்போது அவர் சொல்லியிருந்தார், மாஸ்டர் பிரியாணி சமைச்சிட்டு நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன் சார், அந்த காஸ்ட் அயனில் இருக்க ஹீட்டே வந்து எனக்கு நல்லா அழகாக தம் கட்டிக்குது, நான் ஃபுல்லாக கூட பண்ணுறதில்ல, ரொம்ப நல்லா வருது பிரியாணி. அந்த பிரியாணி மாஸ்டர் அவர் ஃபோன் போட்டு பேசணும்னு சொல்லி
என்கிட்ட ஃபோன் போட்டு பிரியாணி மாஸ்டர் பேசினார். ரொம்ப நல்லா வருது சார் பிரியாணி நம்மக்கிட்ட இங்கே உங்கள் அடுப்புனால அப்படின்னாரு. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி. நார்மலாக மாஸ்டர் வந்து கேஸில் சமைச்சிருந்தார். ஆரம்ப காலத்தில் நம்ம அடுப்பு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். கேஸ் எடுத்து சும்மா லைட்டரில் பற்ற வச்சுட்டு போகணுமே அப்படின்னு நினச்சிருந்தாரு. இப்போ ஆச்சு நம்ம கொடுத்து ஒரு 2-3 மாதம் மேலே ஆயிடுச்சு. இப்போ மாஸ்டரோட ஹாப்பினஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏற விஷயம்னா சமையலை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறாராம். கடன்னு எனக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸில் நான் மொத்த சமையலையும் முடிச்சிடுறேன் சார் அப்படின்றாரு. அதனால் மாஸ்டர் எவ்வளோ சீக்கிரம் சமையல் முடிக்கிறாரோ அது அவ்வளோக்கு அவருக்கு பெனிஃபிட்டு. அவர் ஃப்ரீ ஆகிடுவார். அதனால் மாஸ்டர் ஃபோன் பண்ணி தேங்க்கும் பண்ணார்.